நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ சாக்லேட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல. இதெல்லாம் நான் உனக்கு தனியா சொல்லணுமா என்ன? சாக்லேட்ஸும் டாய்ஸ் எல்லாம் நிறைய தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கவரை பாத்தீங்கல்ல? அப்புறம் நீ ஏன் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்காம வந்துட்ட? இத நானும் உமாவுமா சாப்பிட போறோம். நான் கொடுத்தேன் ஆண்டி. ஆனா அந்த பையன் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டான். ஸ்டேஜஸ் கிட்ட எதுவும் வாங்க கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காராம். அம்மும் வாங்கிக்க ரெடியா தான் இருந்தா. அவளையும் அவன் தான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்பனோட ரத்தம் தானே ஓடுது, அவன் புத்தி கொஞ்சமாவது இருக்கும்ல. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். நான் உன்னை கூப்பிடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். தீபன் வந்ததுல இருந்து உன்னை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தான். சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஆண்டி. அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது. தீபு, நீ கொண்டு வந்த கவர் என்கிட்ட கொடு. குழந்தைங்களுக்காக அவன் வாங்கிட்டு வந்திருக்கான். என்னமோ தெரியல, அவங்க வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம் தெரியாதுல்ல. நீங்க பேசிட்டு இருங்க. அம்மா, இங்கே இருந்தா எப்படி? வீட்டுக்கு போக வேணாமா? பாலு வரட்டும்டி, அவன் கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கலாம், போகலாமா வேணாமான்னு. அவன் எங்க போயிருக்கான்? நான் கால் பண்ணி எடுக்கல, மனசுடைஞ்சிட்டான் பாவம். அவன் வந்தா நல்லா இருக்கும். மனிஷ், மாளவிகா, பார்த்தது போதும், டிவி ஆஃப் பண்ணு. சொன்னது செய்ய மாட்டியா? நான் ஆஃப் பண்ணவா? உங்கள தீபன் கிட்ட யார் அவ்வளவு மோசமா பேசினது? உங்ககிட்ட தான் கேக்குறேன். தீபன் கிட்ட யார் எடுத்தறிஞ்சு பேசினது? பிள்ளைங்க எடுத்தறிஞ்சோன்னு பேசல. இவங்களுக்கு அவரை முன்ன பின்ன தெரியாதுல்ல. பரிசு பொருள் எதுவும் வேண்டாம் தான் சொன்னான், அவ்வளவுதான். உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டேனா? நான் கேட்டுட்டு இருந்தது குழந்தைங்க கிட்ட. அதுக்கு நடுவுல நீங்க எதுக்கு பதில் சொல்றீங்க? அது பசங்க பயப்படுறாங்க, அதான் நான் பதில் சொன்னேன். இவங்கள சும்மா திட்ட வேண்டாம்னு நினைச்சுதான். ஏன் பொண்ணோட குழந்தைங்க இவங்க. நான் இவங்கள திட்டுவேன், தண்டிப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் வேலைக்காரியோட இடம் கிச்சனையும் தாண்டி வெளியே தான். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் நீங்க. இத பாருங்க, மரியாதையா பேசுங்க. எங்க அம்மா ஒன்னும் வேணும்ட்டு வரல. இங்க உங்க குடும்பத்துல இருக்கிற மாதிரி இல்ல நாங்க. நான் உங்ககிட்டயும் பேச வரல, உங்க அம்மா கிட்டயும் பேச வரல. என்னோட பேர பிள்ளைங்க கிட்ட பேசுறேன். அதுக்கு நடுவுல தலையிட உங்களுக்கு அவசியம் இல்ல. ஆஹா, உங்களுக்கு இருக்கிற அதே உரிமையும் அதிகாரம் தான் இந்த குழந்தைங்க விஷயத்துல எங்க அம்மாக்கு இருக்கு. நீங்க தேவையில்லாம அழட்டிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இல்ல, இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? தாத்தா முப்பாட்டம் சேர்த்து வச்ச சொத்து அனுபவிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு பொழிச்சிட்டு இருக்கிற எங்க அம்மா செஞ்சது தப்பா? லதா, போதும், இவங்க கிட்ட சண்டை போட வேண்டாம். நீ சும்மா இருமா. நம்ம ஒண்ணும் அவங்க வீட்டுக்கு வந்து உட்கார்ல. உன்னை பேசாதன்னு சொல்றேன். நீ போ, உள்ள போ. போன்னு சொல்றல. இத வாங்கிக்கங்க. வாங்கிக்க. நான் சொல்லிதான் தீபன் உங்களுக்காக இதை வாங்கிட்டு வந்தாரு. அவன் ஒண்ணு வெளியாலாம் இல்ல, உங்க அம்மாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர். புரிஞ்சுதா? இப்ப உனக்கும் புரிஞ்சுதா?
அப்பா சொன்னாரு, அப்பாவோட அம்மா சொன்னாங்கன்னுலாம் சொல்லி அவங்கிட்ட ஏதாவது எடுத்தெறிஞ்சு பேசுனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அடிச்சு 2 பேரோட தோலெல்லாம் உரிச்சிருவேன். புரிஞ்சுதா? ஏய் மீனாட்சி, ஏண்டி மீனாட்சி, என்ன கூப்பிட்டீங்களா? நீ எங்கடி போய் தொலைஞ்ச? அது வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தா அவங்கள வரவேற்கணும் தெரியாது? யாரு வந்திருக்காங்க? தீபன், உமாவோட முறை பையன். நான் பார்க்கவே இல்ல. அதனாலதான் கேட்டேன் எங்க போய் தொலைஞ்சேன்னு. நான் துணி துவச்சிக்கிட்டு இருந்தேன். பாலு சாரோட துணியெல்லாம் நான் கையில தான் துவைப்பேன். இனிமே எந்த சாரோட ட்ரெஸ்ஸையும் நீ துவைக்கவும் வேண்டாம், காயப்படவும் வேண்டாம். அவனை இன்னைக்கோ நாளைக்கோ இங்க இருந்து அனுப்பிடுவேன். என் பொண்ணோட முட்டாள்தனத்தினால அவன்லாம் இத்தனை நாளா இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருந்தான். பட்டு மெத்தையில படுத்து உருண்டான். கூடிய சீக்கிரத்துல அவங்க இருந்து திரும்ப போயிடுவான் அவனோட பழைய நிலைமைக்கு. இனிமே எப்பவுமே இந்த வீட்லயோ இல்ல என் பொண்ணு மனசுலயோ அவனால திரும்ப வரவே முடியாது. ஆனா தீபன் அப்படி இல்ல. உமாவும் தீபனும் பேசி பழக ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? உன்னோட பாலு சாரோட வேஷத்தை பார்த்து என் பொண்ணு மயங்காம போயிருந்தா அவ இன்னைக்கு தீபனோட பொண்டாட்டியா சந்தோஷமா இருந்திருப்பா. அவன் அவளை ராணி மாதிரி வாழ வச்சிருந்திருப்பான். எல்லாம் அவளோட தலையெழுத்து. வேற என்ன சொல்ல? உனக்கு தெரியுமா, உமா உன்னோட மனசுல இருக்கிறதுனாலதான் அவன் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கான். ஒரு வகையில அது உமாவுக்கு அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். இப்ப இருக்கிற அந்த பாழா போனதெல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா அவளுக்கு ஒரு துணை வேணும்ல. நான் இதுக்கு இவ்வளவு விளக்கமா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு நீ நினைப்ப. எல்லாம் காரணமா தான். எல்லா சதி வேலையும் ஏமாத்து வேலையும் என் பொண்ணு உமா கிட்ட காமிச்சதுனாலதான் இங்கேயே பிடிச்சு நிக்க வைக்கலாம்னு சில பேரு நினைச்சிட்டு இருக்காங்க. இனிமே அது பகல் கனவா ஆக போறதுன்றத தெரிஞ்சுக்கிட்டோம் தான் சொன்னேன். இதோட என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சுன்னு நினைக்காத. நல்லபடியா இருக்கான்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ நான் சொன்னதெல்லாம் உனக்கு மனசுல புரிஞ்சிடுச்சுல? அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இனிமே தீபன் நீங்க வரும்போதெல்லாம் கவனிக்கணும். சரி, நீ போய் சூட டீ கொண்டு வா. வந்துட்டான். உண்மையை சொல்லணும்னா இது இவ்வளோ பெரிய அவமானமா போய் முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாலு ராத்திரி தான் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தான்னு ஆன்ட்டி சொன்னதும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. நல்ல வேலை வேற எதுவும் இல்லை. மெடிக்கல் செக்கப்பு, கேஸு, கோர்ட்டுன்னு கூட்டிட்டு போய் 2 பேரையும் ஊர் முழுக்க தப்பா பேசியிருந்தா உனக்கு தானே அவமானம். பாலு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன்னு தான் தோணுது. அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் பெரிய வைரல் ஆயிடுச்சு. நேற்று ராத்திரி அந்த நியூஸை யாரும் ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் பேரையும் சேர்த்து போட்டிருக்காங்க. டாக்டரை விபச்சார குற்றத்துக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணதா போட்டிருக்காங்க. அதை வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணதுனால எத்தனாயிரம் கோடி பேர் பார்த்தாங்கன்னு கால்குலேட் பண்ணவும் முடியாது. அங்கே யாரோ எடுத்த ஃபோட்டோஸ் இதில் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. வேண்டாம், நான் பார்க்க விரும்பல. உன் மனசை காயப்படுத்தணும்னு இதை காட்டல. பப்ளிக் நடுவில் இப்போ இது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நம்பகமான இடத்துல இருந்து இன்னொரு தகவலும் கிடைச்சிருக்கு. பாலு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்களா. ஒரு டாக்டரோட கேரக்டர் சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு லேடிஸ் யாராவது அவனை பார்க்க வருவாங்களா? இனிமே என்ன நடந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இதெல்லாம் அவரா உருவாக்குனது தானே. நான் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. பரவாயில்ல,
எப்படியும் அந்த பாரத்தை இறக்கி வைக்கலாம்னு நீ முடிவு பண்ணிட்டல. இதுக்கு மேலேயும் நீ பாலுவோட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிருந்தானா இதை விட பெரிய அவமானங்களெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். நீ மட்டும் இல்ல, உன் குழந்தைங்களும் தான். என் பசங்க அவரால யார் முன்னாலையும் தலை குனிஞ்சு நிக்க கூடாது. அப்பா இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான். சிங்கிள் பேரண்டிங்ல அதுக்கான சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியும். பசங்களோட வாழ்க்கையில அப்பா இல்லைங்கிற குறை தெரியாம இருக்க யாரால எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆனா அது எல்லாத்தையும் விட பெருசு அவங்களோட கௌரவமும் மரியாதையும் தானே. அப்பாவால அவமானத்தை சந்திச்சுக்கிட்டு தன்னம்பிக்கை இல்லாதவங்களா என் பசங்க வாழ்ற நிலைமை வராதில்ல. இன்னும் நீ எடுத்த டிசிஷன் கரெக்டு. ஆனா அதுக்காக நீ தனியாள் ஆயிடுவோமோனோ துணை இல்லாம போயிடுவோமோன்னு நீ கவலைப்படாத. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. நான் இருக்கேன், ஆன்ட்டி இருக்காங்க, அங்கிளும் இருக்காருல்ல. அப்படி யாரையும் நம்பினா இந்த முடிவுக்கு வரல. யாரோட உதவியையும் சப்போர்ட்டையும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்காக உதவி செய்யணுங்கிறதுல இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. முக்கியமா எனக்கு நீ வாழ்க்கையில் ஜெயிச்சா போதும். அப்பா, உனக்கு என்னாச்சுப்பா? ஏன் நீ இப்ப அழுதுட்டு இருக்க? என்னடாச்சு? என்னமாச்சு? எதுக்காக அழுதுட்டு இருக்கான்? பாட்டி அண்ணாவை திட்டாங்க. பாட்டியா? உங்க அம்மா இல்ல, வேற ஒருத்தவங்க. அவங்க எதுவும் மேலதான் இருக்காங்க. நீங்களும் அக்காவும் இங்க தான் இருக்கீங்களா? நீங்க எப்போ வந்தீங்க? நீ அங்கிருந்து கிளம்பினது நாங்களும் கிளம்பிட்டோம். இங்க வந்து கால் பண்ண, நீ தான் எடுக்கல. நான் உள்ள வரும்போது இவன் அழுதுட்டு இருந்தான். உமாவோட அம்மா திட்டினதா சொன்னாங்க. அவங்க இங்க வந்திருக்காங்களா? உமா எடுத்த முடிவை திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ண தான் வந்திருப்பாங்க. காரணம் கொண்டும் உமாவோட மனசு மாறிடக்கூடாதுல்ல. நீங்க எதுக்குமா இங்க வந்தீங்க? இனிமேல் இங்க எந்த நல்ல காரியமும் நடக்க போறதில்ல. உமா என் பொண்ணு மாதிரி, அவளை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் நம்பிதான்ப்பா வந்தேன். நீங்க பேசி பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லம்மா. நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? அப்பா, நீங்க இன்னைக்கு கிளம்புறீங்களா? நிச்சயமா போய் தான் ஆகணும் போல இருக்கு. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல. அப்பா போகாதீங்கப்பா, அந்த பாட்டிகளை அடிப்பாங்க. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆமாப்பா, அவங்க எங்களை திட்டுவாங்க, கண்டிப்பா அடிப்பாங்க. உண்மைதான்ப்பா, அடிச்சு தோலை உரிச்சிருவேன்னு சொல்றாங்க. குழந்தைங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நீங்க இங்க தானே இருந்தீங்க. என்ன நடந்துச்சுமா? என் பிள்ளைங்களை யார் இப்படி மிரட்டினது? அது அது வந்து என்னம்மா விஷயம்? என்னன்னு சொல்லுங்க. நீ எங்க அப்படி அமைதியா நிக்கிற? ஏதாவது சொல்ல. அம்மா கிட்டே கேளு. பேச தெரியாதவ தானே நானு. என்னால இந்த குடும்பத்துல குழப்பம் உண்டாச்சுன்னு யாரும் நினைக்க கூடாதுல. ஏன் ரெண்டு பேரும் இப்படி பட்டும் படாமலும் பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ காரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அததான் என்னன்னு கேக்குறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இங்க என்னதான் நடந்துச்சு? இத பாரு பாலு, ஒண்ணுதான் சொல்ல முடியும். நீங்க சேர்ந்து இருந்தாலும் சரி, பிரிஞ்சு போனாலும் சரி, உன் குழந்தைங்களை மட்டும் யார் கையிலயும் கொடுத்துறாத. இந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த குழந்தைங்களோட மனசு உடைஞ்சு போனதை பார்த்தப்பவே என்ன நடந்திருக்கணும் உனக்கு புரியல? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிழவிதான், அவங்க அம்மா. அவங்க என்ன பண்ணாங்க? என்ன செஞ்சாங்களா?
இத பாரு பாலு, கடந்த 10 வருஷமா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பூதம் மாதிரி அவங்க கோட்டைக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு உன் தலையில இடி விழணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உன் குழந்தைகளை கண்ணா பிடிக்குமா? உனக்கும் உமாக்கும் பிரச்சனைன்னு உடனே வண்டி எடுத்துட்டு இங்க வந்ததுக்கு காரணம் பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்குன்னு நினைச்சியா? கிடையவே கிடையாது. உன்னையும் உன் குழந்தைங்களையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பதான் வந்திருக்காங்க. வீட்ல இருந்து மட்டும் இல்ல, உமாவோட வாழ்க்கையில இருந்தோம். அவங்க விஷயத்துல தப்பு பண்ணது நான் தானே. என் பசங்க என்ன பண்ணாங்க? உன்னோட குழந்தைங்களா இருக்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனையே. இவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க நினைச்சது எதுவும் நடக்காது. அதான் அந்த மகேஸ்வரிக்கு நல்லா தெரியும். அவங்களோட எந்த பிளானிங் நடக்காதுன்னு சொல்ற? நீ இங்க இருந்து போன உடனே உமாக்கு வேற ஒருத்தனை கட்டி கொடுக்க நினைக்கிறாங்க. அதுக்காக பார்த்து வச்சிருக்கிறது யார் தெரியுமா? அவளோட முறை பையனதான் வந்து சேர்ந்திருக்காங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? என் மண்டையில இருக்கிறது களிமண்ணா? ஒவ்வொரு விஷயம் பார்க்கும் போதும் பேசும் போதும் தெரியாதா? அப்படி இங்க என்ன நடந்துச்சு? எங்க அம்மாவும் தானே இருந்தாங்க. அம்மா என்கிட்ட ஒண்ணும் சொல்லலையே. பார்த்ததும் கேட்டதும் யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் அம்மா நினைக்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே முடியாது. எல்லாரும் சேர்ந்து உன்னையும் உன் குழந்தைங்களையும் வெளியேற்றுறது என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இங்க வந்த உடனே அவங்க பண்ணது என்ன தெரியுமா? அவனை வர சொல்லியிருக்காங்க, அந்த தீபனை. அவன் இங்க வந்து அவன் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் நீ பார்த்திருக்கணும். யாருன்னு கேட்டப்போ அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவையானது மட்டும் கேட்டா போதும்னா. யார் என்னன்னு சொல்லாதவனு எப்படி நீங்க வீட்டுக்குள்ள விட்டீங்க? யார் வர விட்டாங்க? நேரா உள்ளதானே வந்தான். நான் தள்ளி நிக்கலனா என்னை இடிச்சிட்டு போயிருப்பான். பசங்க முன்னாடி விளையாட்டு பொருள் சாக்லேட்னு கொண்டு வந்து அவங்கள மயக்கிறதுக்கு பார்த்தான். கல்யாணம் பண்ண பொண்ணுங்கள மயக்க வர்ற எல்லா ஆம்பளைங்களும் முதல்ல கரெக்ட் பண்ண பாக்கறது பசங்களதான். அந்த விஷயத்துல அவன் தோத்துட்டான். அவன் கொண்டு வந்த பொருள் வேணான்னு அவன் முகத்தை பார்த்து நேரா சொல்லிட்டான். அவளையும் எதையும் வாங்க வேண்டாம் சொல்லிட்டான். அந்த நேரத்துல அவனோட மூஞ்சிய நீ பாக்கணுமே. படகெடுத்து நிக்கிற பாம்பு மாதிரி இருந்தான். அவன் போய் அங்க வத்தி வச்சதுனாலதான் அந்த பிசாசு வந்து இந்த குழந்தைங்களை திட்டிச்சு. பசங்க முன்னாடியே மீனுக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. நீ போனாலும் உமாக்கு வேற ஆள் இருக்காங்கன்னு. மனுஷனா இருக்கிற யாரா இருந்தாலும் குழந்தைங்க முன்னாடி அவங்க அப்பாவை தாழ்த்தி பேசுவாங்களா? அதோ அங்கேயே கிடக்குது பாரு அவன் கொண்டு வந்த கிஃப்ட். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் உன் பிள்ளைங்க அதை திரும்பி கூட பார்க்கல. அப்பா பரவாயில்லப்பா. இனிமேல் யாருமே உங்களை திட்டுறதுக்கு நான் விட மாட்டேன்டா. அந்த பாட்டி எங்களை அடிப்பாங்களாப்பா? ஏய், நான் தான் இருக்கல்ல, பயப்படக்கூடாதுன்னு. யாரும் உங்களை திட்ட மாட்டாங்க. என்ன பாலு சீரியஸா இருக்க? கெஸ்டா ஒருத்தன் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் இருக்கிறவங்கள தள்ளி விட்டுட்டு பெட்ரூம்குள்ள நேரா போகக்கூடாது. நான் ஒன்றும் கெஸ்டெல்லாம் இல்லையே. நான் உமாவோட ரிலேட்டிவ்ப்பா. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். ஆமா, அந்த விஷயம்தான் உனக்கு தெரியும்ல. நீ ஏன் இந்த அளவுக்கு சீரியஸா பேசுறங்கிறது எனக்கு புரியுது. நேற்று அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நாம நேருக்கு நேர் சந்திச்சிட்டோம்ல, அதானே? உண்மையை சொல்லணும்னா அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் வந்து நிக்கணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. அங்க வந்து நின்னதுக்கும் அந்த வெக்கக்கேடான விஷயத்தை பார்த்ததுக்கும் ஆக்சுவலி ஐ எம் சாரி, ரியலி சாரி.
நீ ஓவரா பேசாத. வேறொருத்தன் வீட்டுக்கு வந்து பேசும்போது ஓரளவுக்கு மரியாதையோட பேசணும். எல்லாரும் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே? மகி ஆண்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் இங்க வந்தப்ப யாரும் என்னை பார்த்து பேசக்கூட விருப்பப்படல. நீயும் வீட்டாளுங்களும் ஒரே மாதிரி தான் போல இருக்கு. அப்படிதானே இருப்பாங்க. நான் என் பசங்க எல்லாருமே ஒரே மாதிரியான கேரக்டர் பிஹேவியர்ல தான் இருப்போம். உன் வீட்டில் எப்படி 10 பேரும் 10 விதமா இருப்பீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. அதனால என்ன ஆகுன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத பாலு. நேத்து இந்த நேரத்துல நீ எங்க இருந்த ஞாபகம் இருக்கா? 1 மணி நேரம் ஒரு பொண்ணு கூட பெட்ரூம்ல இருந்த. ஊர்க்காரங்களும் போலீஸ்காரங்களும் அவளோட புருஷனும் சேர்ந்து உன்னை இழுத்துட்டு போய் நடு ரோட்ல நிர்வாணமா நிக்க வைப்பேன் மிரட்டினாங்கல்ல. அது நடந்து இன்னும் 24 மணி நேரம் ஆகலல்ல? அப்படிப்பட்டவன் வீட்டுக்குள்ள வந்தப்போ கேட்காம கொள்ளாம பெட்ரூம்குள்ள போனத எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. இங்க நான் இப்படி நடந்துகிட்டது சரின்னு தான் எனக்கு தோணுது. இறங்கி வெளியே போடா. பாலு, ஏன்பா என்ன பண்ற? டேய் பாலு, இனிமே இந்த கேட்டை தாண்டி உள்ள வரக்கூடாது, புரிஞ்சதா? டேய், தீபனை வெளியே அனுப்ப உனக்கு என்னடா உரிமை இருக்கு? நான் கூப்பிட்டு தான் அவங்க வந்தான். யாரு கூப்பிட்டு இவன் இங்க வந்தாலும் சரி, இவன மாதிரி மரியாதை தெரியாதவனுக்கான இடம் இந்த கேட்டை விட்டு வெளியே தான். அப்புறம் விருந்து வச்சு உபசரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பண்ணுங்க, இங்கெல்லாம் வேண்டாம். அத சொல்ல நீ யாருடா? இது என் புருஷன் வாங்கின வீடுடா. உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு நான் சொன்னா அத நீ கேட்கணும்டா. போறேன், கண்டிப்பா போறேன். அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த மாதிரி ஒருத்தனை வீட்டுக்குள்ள வர வைக்கணும். இல்லைன்னா வந்த மாதிரி எவனும் திரும்ப போக மாட்டான். நீ தாண்டா முதல்ல இங்கிருந்து போகணும். என் பொண்ணுக்காக உன்னை விட நல்லவனை நான் தேடி கண்டுபிடிப்பேன். நீங்க எதுக்குமா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பாலு கிட்ட சொல்றீங்க? அவன் என்ன வேலை செஞ்சான்னு நீ பார்த்தல்ல. இவன் யாரு தீபனை அடிச்சு துரத்த? வீட்டை விட்டு போக வேண்டியது இவன் தானே. என்ன, இவன் போயிட்டா உன்னோட வாழ்க்கை அதோட முடிஞ்சுதா? இவனை விட கெட்டிக்காரனா எத்தனை பையனை நான் கூட்டிட்டு வரேன் பாரு. ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். நான் உங்ககிட்ட சொன்னேனாமா பாலு போனதுக்கு அப்புறம் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேனா? ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. பாலுவும் நானும் பிரிய போறோம் அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்காக உடனே நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீங்க கனவுல கூட நினைக்காதீங்க. உமா, நாம அது வேண்டாம். இனிமே நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இந்த வீட்டை என் பேர்லயும் பாலு பேர்லயும் தான் அப்பா எழுதி கொடுத்திருக்காரு. இங்க என்ன விட உரிமையும் அதிகாரமும் உங்களுக்கு கிடையாது. இங்கிருந்து போற வரைக்கும் ஒரு வார்த்தையால கூட பாலுவை யாரும் அவமதிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இவன் என்ன காரியம் செஞ்சான்றது உனக்கு தெரியாதா? இவரு என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் அது உங்க யாரையும் பாதிக்கல. சொல்லுங்க.
என்னை ஏமாத்தினாலும் என் வாழ்க்கையை நாசமாக்குனாலும் அத பத்தி இங்க ஒரு வார்த்தை யாரும் பேசக்கூடாது. இவர் இங்கிருந்து போற வரைக்கும் பாலுவுக்கு இந்த வீட்ல இருக்கிற அதிகாரம் ஒரு காலத்திலயும் உங்களுக்கு கிடைக்காது. ஓஹோ, அப்போ பெத்தவ என்னை விட உனக்கு ரொம்ப முக்கியம் இவன் தானே? சும்மா இல்லடி நீ கஷ்டப்படுறது. அத நான் சகிச்சுக்கிறேன். அத பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. போதும், நான் கிளம்புறேன். தீபு, வண்டி எடுப்பா. இவளை பார்க்க வந்ததுதான் நான் செஞ்ச தப்பு. எதுக்கு இவங்களெல்லாம் வர சொன்ன? எனக்கு எதிராக பிளான் பண்றதுக்கா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நாம ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு நினைக்கும் போது யாருக்கிட்டயும் அனுமதி கேட்கல. இப்ப அதே மாதிரி பிரியவும் யாரோட அனுமதியும் தேவையில்லை. அது என் வீட்டு ஆளுங்களா இருந்தாலும் சரி, உங்க வீட்டு ஆளுங்களா இருந்தாலும் சரி. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நீ உன் புருஷனுக்கு கால் பண்ணியா? 8:30 மணிக்கு ஷாப் க்ளோஸ் பண்ணுவாராம். நாம போற வரைக்கும் வெயிட் பண்றேன்னாரு. நாம கிளம்பலாமாமா? பாட்டி, நீங்களும் போறீங்களா? நாங்க இப்ப கிளம்புனாதான் நேரத்துக்கு அங்க போய் சேர முடியும். இன்னைக்கே கிளம்புறீங்களா? போவானா பாட்டி? செல்லம், கவலைப்படாதீங்க. அப்பப்ப நான் வந்து பாக்குறேன். சமத்தா நடந்துக்கணும், சரியா? பாலு கிட்ட சொல்லணும். நீ போய் சொல்லிட்டு வாமா. என்னால அவனை பார்க்க முடியல. அப்ப நாங்க கிளம்புறோம்ப்பா. இப்ப கிளம்புனாதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வரத்துக்குள்ள போய் சேர முடியும். இன்னைக்கு நீங்க கண்டிப்பா போய் ஆகணுமா என்ன? ஒரு நாள் இங்க தங்கி என்ன ஆயிட போகுது? இந்த வயசுல என்னால நீ போடுற சண்டை அடிதடியெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. என்ன இருந்தாலும் நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து பேசினாதான் எல்லாத்துக்கும் நல்லது. நீங்க 2 பேரும் விருப்பப்பட்டு தானே இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த விஷயத்திலயும் மத்தவங்க விருப்பத்தை நீங்க கேட்டதே இல்லையே. ஆமா, நீங்களும் என்ன குத்தி காட்டுறீங்களாமா? என் விருப்பப்படி செஞ்சதுனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா இல்ல. ஒரு அம்மாவால தன் புள்ளைய குத்த சொல்ல முடியுமாப்பா? தொப்புள் கொடி பிரிஞ்சாலும் அம்மாவும் புள்ளையும் வேற வேற இல்ல. சாகர வரைக்கும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். நீ சொந்தமா யோசிச்சு முடிவெடுக்கிற வயசுக்கு வந்த பிறகுதானே உமாவை ஏத்துக்கிட்ட. ஒருவேளை நாங்க தேடி கண்டுபிடிச்ச பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியிருந்தா கூட பிரச்சனை வராதுன்னு கேரண்டியா சொல்ல முடியாதுல்ல. அதனால குத்தம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லப்பா. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளாவே நாங்க 2 பேரும் ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். உங்களுக்கு தான் தெரியும்ல, கடைசியில இப்போ ஒரே நாள்ல எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு. எனக்கு இப்ப அவ முன்னாடி எப்படி போய் நிக்கிறதுனே தெரியலமா. அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. உமா மனசளவுல ரொம்ப பதட்டமா இருக்காப்பா. நாம என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அவளால ஏத்துக்க முடியாது. இது விதியோட விளையாட்டு தான். நம்ம எவ்வளவுதான் போராடினாலும் அந்த சூழ்நிலையை கடக்கிறதுக்கு வலிகளை அனுபவிக்கணும். நாங்க மறுபடியும் நெருக்கமா இருந்திருக்க கூடாது. அதனால தானே இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு. பரவாயில்லப்பா, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா தைரியத்தை மட்டும் என்னைக்கு கைவிட்டுறாத. உனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அத ஞாபகம் வச்சுக்க. அப்ப நான் கிளம்புறேன். ஃபோன் பண்றேன். சரிம்மா.
லதா, ஆ பாலு கிட்ட சொல்லிட்டியாமா? இனி என்ன யோசிக்கிறீங்க? கிளம்பலாமா? என்னம்மா? உமா கிட்ட சொல்லிட்டு போலாம். எதுக்கு? அவகிட்ட இருந்து எல்லாம் வாங்கி கட்டிக்கிறதுக்கா? உனக்கு வேற வேலையே இல்லையாமா? கிளம்புற வழிய பாரு, வா. நீ வரியா இல்லையா? இங்கே இருக்க போறியா? நீ இங்கே இரு, நான் சொல்லிட்டு வரேன். அம்மா, அடிக்கிற நாயின்னு தெரிஞ்சோம் அதுகிட்ட விளையாட போறாங்க. அம்மாடி, நானும் லதாவும் கிளம்புறோம். நீ எங்களை பத்தி என்ன நினைச்சிருக்கியோ தெரியல. லதாவுக்கு மனசு வருத்தம், அதான் அப்படி பேசிட்டா. எல்லாருக்குமே கவலை வருத்தம் இருக்கு. நீங்கெல்லாம் உங்க மனசுல இருக்கிறத பத்தி யோசிப்பீங்க. மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு பார்க்க உங்க யாருக்கும் விருப்பம் இல்ல. அது அப்படி இல்ல. உன் மனசு எவ்வளவு வலிக்குதுன்னு தெரியுது. அது எல்லாத்துக்கும் காரணம் தப்பான புரிதல் தான். உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கு சுத்தமா தெரியல. வேண்டாமா, இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல. அடிப்பட்ட காயத்தை திரும்ப திரும்ப நோகடிச்சா என்ன பிரயோஜனம்? ஒரு தடவை பிரிஞ்சு போன வாழ்க்கைய சேர்க்கலான்னு நினைச்சேன் பாருங்க. அதான் நான் பண்ண தப்பு. அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் செஞ்சிருக்கவே கூடாது. பரவாயில்ல, இருக்கட்டும். என் மனசை நான் தேத்திக்கிறேன். இந்த விஷயத்துல எனக்கு சொல்ல ஒண்ணும் இல்ல. நான் என்னதான் சொன்னாலும் நான் பாலுவை சப்போர்ட் பண்றேன்னு தான் நீ சொல்லுவ. சொல்ல வேண்டாத்த. அப்படி சொன்னா நான் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். பரவாயில்லம்மா, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நடக்கிற விஷயத்தை தடுக்க நம்மால முடியாதுல்ல. எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். அத்தை, எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. அம்மாடி, உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். வருத்தத்திலையும் வேதனையிலையும் நீ இருக்கிறதுனால பல உண்மை உன் கண்ணுக்கு தெரியாது. எனக்காவது தெரிய வரும்போது அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அதை ஏத்துக்க நீ தயங்க கூடாது. பாலு கிட்ட திரும்பி வர்றதா சரின்னு யோசிச்சா நீ எப்ப வேணாலும் வரலாம். இப்ப நான் சொன்னதுக்காக நீ எதிர்த்து பேசவோ வாதாடவோ வேணாம். அதனால நீ மத்தவங்கள வேணா தோக்கடிக்க முடியும். ஆனா எல்லா விஷயத்திலையும் தோத்து போறது நீ மட்டுமா தான் இருப்ப. அதை மறக்க வேண்டாம். அட கடவுளே, இந்தம்மா வாயக்க பிடிச்சுக்கோ. ஏம்மா என்ன அப்படி பாக்குற? நீ இப்போ கர்ப்பமா இருக்கியா?
ஏண்டி பதில் சொல்லாம இருக்க? நீ இப்ப கர்ப்பமா இருக்கியா? ஆமா. என்னையே ஏமாத்திட்டு அவன்கிட்ட புள்ளைய வாங்கிட்டு வந்திருக்க. என்ன விடுங்க. உன்னை விட மாட்டேன்டி. எனக்கு தெரியக்கூடாதுன்னு கருவை கலைக்க போனல. விடுறா அவளை. போடா வெளியே. போடா போடா வெளியே. இங்க பாரு. போடான்னு சொல்றேன். உனக்கு இப்ப என்னதான பிரச்சனை? மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து என் பொண்ணை போட்டு அடிக்கலைன்னா உனக்கு தூக்கமே வராதா? பெரிய பொண்ணு. உன் பொண்ணு என்ன பண்ணிருக்கா தெரியுமா? கள்ளக்காதலன்ட்ட புள்ளையும் வாங்கிட்டு அவன்கிட்ட கலைக்கவும் போயிருக்கா. அட போடா வெக்கம் கட்டவனே. தப்பு தப்பா ஏதாவது சொன்ன நீயே அவளை கேட்க வேண்டியதானே? அவன் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கான்னு. அப்படின்னா அன்னைக்கு தினேஷ் சொன்னதெல்லாம் உண்மைதானா? அந்த ஆளு என்ன சொன்னாரு? நீ அபார்ஷன் பண்ண பாலுவை தேடி போனியாமே, சொல்லுடி. நீ அங்க போனியா? போன. அடி பாவி மவளே. அப்படின்னா இவ்வளவு நாள் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கல்ல? தினேஷ் இவ்வளவு நாள் சொன்னது செஞ்சதெல்லாம் உண்மைதானா? நீ தப்பு பண்ணிருக்கடி, சரிதானே? அப்படின்னா நீ அப்படி நினைச்சுதான் என்ன அடிச்சியம்மா? சரி, நீ அப்படியே நினைச்சுக்கோ. நான் தான் தப்பு செஞ்சுவேன். உன் மருமக ரொம்ப நல்லவன். நான் எதுவும் தப்பா சொல்லல. இங்க பாருமா, என்ன வார்த்தை நீ சொல்லிட்டு வந்த? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. அம்மா, நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அபார்ஷன் பண்ணணும்னு நான் பாலுவை தேடி போனேன். அதுவும் புரிஞ்சதில்ல. நான் தப்பானவன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல. அதையும் நான் ஒத்துக்கிட்டேனா உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு உன் மேல சந்தேகமெல்லாம் எதுவும் இல்லை. நீ அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு தெரியும். திடீர்னு கேட்டதும் தடுமாறிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட வெளிப்படையா சொல்லுமா. முன்னாடியும் ஒரு தடவை நான் கேட்டேன், அப்பவும் நீ பதில் சொல்லாம சமாளிச்சிட்ட. இங்க பாருமா, எதுக்காக நீ அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்காக பாலுவை போய் பார்த்த? நான் தானம்மா உன்னை கேக்குறேன், என்கிட்ட சொல்லுமா. எதுக்காக நீ பாலுவை பார்க்க போன? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். உங்களுக்கும். நான் இப்ப இருக்கிற நிலைமையில எப்படிம்மா நான் இன்னொரு குழந்தைய பெத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். உனக்கு தான் தெரியும்ல, இன்னும் 3-4 மாசத்துக்குள்ள ஸ்ரீ குட்டிக்கு ஆபரேஷன் செய்யணும். அதுக்கான பேப்பர் கூட சரியாகல. ஆபரேஷன் முடிஞ்சாலும் 1 வருஷமாவது ஆகும்ல அவ திரும்ப பழைய நிலைக்கு வர்றதுக்கு. அது வரைக்கும் நாள் முழுக்க நான் அவ கூட இருந்தாகணும்ல. சாப்பாடு, மருந்து, மாத்திரெல்லாம்
டைம்க்கு கொடுக்கணும்ல. நான் தள்ளி நின்னுட்டா உங்களால முடியுமா? எல்லாமே உங்களால முடியாதுமா. ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ண கூட யாரு கேட்கன்னு தெரியல. எவ்வளவு பேரை கெஞ்சணும்னு தெரியல. இந்த சூழ்நிலையில நான் எப்படி ஒரு குழந்தைய பெத்து வளர்க்க முடியும்? என்னோட ஸ்ரீகுட்டிய அப்படியே அம்போன்னு விட்டுற மாதிரி ஆயிடும்ல. எனக்கு விருப்பம் இல்லைனாலும் இந்த காரணத்துக்கு தான் நான் அதை கலைக்கணும்னு முடிவு பண்ணேன். அது ரொம்ப பெரிய பாவமா. வயிற்றுல உருவான அந்த குழந்தைய கண்டிப்பா நீ பெத்துக்கணுமா. பெண்களோட தர்மமே அதுதாம்மா. இல்லைனா அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. தெரியும்மா, எனக்கு தெரியும். ஆனா என் கையை பிடிச்ச நடக்கிற இந்த குழந்தைய விட்டுட்டு நான் எப்படி இன்னொன்னு பெத்துக்க முடியும்? எனக்கு வேண்டாம். என்னை எந்த கடவுள் சபிச்சாலும் நான் என் ஸ்ரீகுட்டியை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ ஏமா இந்த விஷயத்தை தினேஷ் கிட்ட சொல்லவே இல்லை? என்னம்மா புரியாத மாதிரி கேக்குற? இந்த குழந்தைக்கு மருந்து மாத்திரை வாங்கணும்னா கூட ₹1 அவன் கொடுத்ததே இல்ல. கண்ட நேரத்துல கிளம்பி போவான், கண்ட நேரத்துல திரும்பி வருவான். இங்க யாராவது சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களா எதை பத்தியுமே அவனுக்கு கவலை இல்ல. பெத்த குழந்தைய 1000 தடவை தள்ளி வச்ச அந்த மனுஷன் பொறுக்க போற இந்த குழந்தைய கையை நீட்டி ஏத்திப்பான்னு நினைக்கிறியாம்மா? அதனாலதான் இந்த குழந்தை வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னொரு குழந்தைய அந்த ஆளு தூக்கி போட்டு மிதிக்கிறத பார்க்க முடியாதுமா. நீ என்கிட்டயாவது இதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிருப்பேன்லம்மா. நான் அதெல்லாம் யோசிக்காம இல்லம்மா, பல வழிகளை யோசிச்சு பார்த்தேன். கடைசியில வந்து நிக்கிறது இங்கதான். ஆனா பாலுவை நேர்ல பார்த்து இந்த விஷயத்த சொன்னேன்ல, அதான் நான் செஞ்ச தப்பு. அந்த நல்ல மனுஷன் வாழ்க்கை இப்ப நாசமா போச்சு. அதெல்லாம் இருக்கட்டுமா, நீ தேவையில்லாம கவலைப்படாத. இப்ப நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. ஏதாவது ஒரு வழியை நாம கண்டுபிடிக்கலாம். என்ன வழிமா? ஒண்ணுமே இல்லம்மா. யோசிக்கலாமா, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. கடவுள் அப்படிலாம் நம்மளை கைவிட்டுற மாட்டாருமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.